இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் மாலையில் ஒரு மனை குழி எண் 55 பாகம் சப்ஸ்கிரைபர் 3 அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட 3வது மனை தான் இது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு குழியை எடுப்போம். ஒரு குழியை எடுத்து அதை முழுமையாக ஆராய்வோம். ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா ரெண்டாவதாக அதுக்கான முடிவை சொல்லுவோம். இந்த குழி நம்ம வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கான முடிவை சொல்வோம். மூணாவது அந்த குழிக்கான மனை பரிந்துரைப்போம். ஸோ இந்த மனையை நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான்காவது அந்த மனைக்கான அளவை நம்ம பரிந்துரைத்த மனைக்கான அளவை நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ குழி எண் 55 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரியஸ்க்கான அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிட்டதுன்னா ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்றதையும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குழி எண் 55 அதுக்கான சதுர அடி பார்த்தீங்கன்னா 495 சதுர அடி. 491 சதுர அடி முதல் 499 சதுர அடி வரைக்குமே குழி எண் 55 சேரும். நீங்கள் இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சதுர அடி எடுத்தாலும் அது குழி எண் 55 சேரும். இதோடைய மனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யானை மனை, அதாவது யானை மனை, யானை கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை மனை. இதுக்கான கணம் தேவ கணம். நீங்கள் உங்களுடைய தலைவன் அல்லது தலைவியோடைய நட்சத்திரத்துக்கான கணத்தை கண்டுபிடிச்சி இது கூட சேர்த்து அதுக்கான பலனை நீங்கள் பார்க்கலாம். குழி எண் 55 முதல்ல கர்ப்ப பொருத்தம். கர்ப்ப பொருத்த எண் 7 என்றால் யானை. அதுக்கான பொருத்த பலன் நன்மை அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கான மதிப்பெண் 1. இரண்டாவது பொருத்தம் வரவு பொருத்தம். வரவு பொருத்தம் எண் 8 அப்படின்றதுனால அதுக்கான பொருத்த பலன் மங்களமும் சிறந்த அறிவும் உண்டு அப்படின்னு இருக்குது. இதுக்கான மதிப்பெண் 1. மூன்றாவது பொருத்தம் செலவு பொருத்தம். பொருத்த எண் 5 என்றால் பொருத்த பலன் செலவு. ஸோ செலவு என்பதால் இதுக்கான மதிப்பெண் 0. நான்காவது யோனி பொருத்தம். பொருத்தம் எண் 5 என்றால் பாம்பு. பாம்புக்கான பொருத்த பலன் செல்வம் அப்படின்றதுனால இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். ஐந்தாவது பொருத்தம் நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 8 என்றால் பூசம். பூசத்துக்கான பொருத்த பலன் விருத்தி அப்படின்றதுனால இதுக்கான மதிப்பெண் 1. ஆறாவது பொருத்தம் திதி பொருத்தம். பொருத்த எண் 10 என்றால் தசமி. தசமிக்கான பொருத்த பலன் நன்மை. அதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். ஏழாவது பொருத்தம் வார பொருத்தம். பொருத்தம் எண் 5 என்றால் வியாழன். வியாழனுக்கான பொருத்த பலன் செல்வம். இதுக்காக நம்ம 1 மதிப்பெண் கொடுக்குறோம். எட்டாவது பொருத்தம் ராசி பொருத்தம். பொருத்த எண் 1 மேஷம். பொருத்த பலன் குடும்ப விருத்தி, ஆனால் பிணி அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்காக நம்ம அரை மதிப்பெண் கொடுக்குறோம். ஒன்பதாவது பொருத்தம் வம்சம். பொருத்த எண் 3 என்றால் வைசியர். இதுக்கான பொருத்த பலன் செல்வம் பெருகும் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம 1/4 மதிப்பெண் கொடுக்குறோம். பத்தாவது அங்கிஷ பொருத்தம். பொருத்த எண் 4 புஷ்பகரன். பொருத்த பலன் உயர்வு. ஸோ இதுக்காக நம்ம 1 மதிப்பெண் கொடுக்குறோம். 11வது வயது பொருத்தம். பொருத்த எண் 8 அல்லது வயது 85. ஸோ இதுக்கான வயது 85. பொருத்த பலன் உத்தமம். இதுக்கு நம்ம முழு மதிப்பெண்ணையும் கொடுக்குறோம். 12வது பொருத்தம் பார்வை பொருத்தம். பொருத்த எண் குருடு அப்படின்னு இருக்கிறதுனால இது தீமை. அதுக்காக நம்ம 0 மதிப்பெண் அளிக்கிறோம். 13வது பொருத்தம் பருவ பொருத்தம். 5 மரணம். அதுக்காக பொருத்த பலன் இது ஒரு அதமம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இது 0 கொடுக்குறோம். 14வது பொருத்தம் யோக பொருத்தம். அமிர்த யோகம். பொருத்த பலன் நன்று. இதுக்காக நம்ம 1 மதிப்பெண் கொடுக்குறோம். 15வது பொருத்தம் பூத பொருத்தம். அதுக்கான பொருத்த எண் 5 என்றால் ஆகாயம். அதுக்கான பொருத்த பலன் வறுமை. வறுமை என்றால் 0. ஸோ இது ஒரு நல்ல மனை. இதில் நமக்கு ஒரே ஒரு 2 விஷயம் மட்டும்தான் நமக்கு இது தவறுதலாக இருக்குது. இருப்பினும் இது ஒரு நல்ல மனை அப்படின்றதுனால இந்த மனையை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய வயது அப்படின்னக்கூடியது 85 இருக்கிறதுனால இது சிறந்த மனையாக நம்ம கருதலாம்.
குழி எண் 55 மொத்த பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 + 1. 55க்கான குழி பொருத்தம் 9.75. 55 குழிக்கான பொருத்தத்தை நம்ம சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 65%. 55 குழி மனை வந்து ரொம்ப நல்ல மனை அப்படின்றதுனால நீங்கள் 55 குழியை வச்சு கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிந்துரைக்கிறோம். இதுக்கான மனை பரிந்துரை அளவு 22 அடிக்கு 3 இன்ச்சு. 22 அடிக்கு 3 இன்ச்சு. 22 அடிக்கு 3 இன்ச்சு அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், சிறந்த புத்திர பேர் உண்டாகும், பகைவர் அஞ்சுவர் அப்படின்றதுனால நீங்கள் இதை வச்சுக்கலாம். ரெண்டாவது அடி 29 அடி 3 இன்ச்சு 17 அடி. 29 அடி 3 இன்ச்சுக்கான அடிப்பலன் எல்லா செல்வமும் பெருகும். 17 அடிக்கான அடிப்பலன் பகைவர் வணங்குவர், இறையருள் கிடைக்கும், அரசி பதவி கிட்டும். மூன்றாவது நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு 16 அடிக்கு 31 அடி. 16 அடிக்கான அடிப்பலன் செல்வம் பெருகும், புத்திர பேரு உண்டாகும், பகைவர் வணங்குவர். 31 அடிக்கான அடிப்பலன் இறை அருள் உண்டாகும் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மனை. ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு எனது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோ கொண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள்.